வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சண்முகவேல். இந்த செய்தி அரங்கத்திற்குள் நான் தனியாக இருப்பதால் என்னுடைய முகக்கவசத்தை நான் கழட்டுகிறேன். ஆனால் வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் 10வது நாளாக முடக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 100ஆண்டு விழா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என குடியரசுத் தலைவர் புகழாரம். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு DGP உட்பட 2 மீதான குற்ற வழக்கை விழுப்புரம் நீதிமன்றம் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் அதானி பெயர் பலகை வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. பெயர் பலகையை அடித்து உடைத்த சிவசேனா கட்சியினர். டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் புதுச்சேரி அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 15 நாட்களில் சென்னையில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிப்பு. சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை துணை ஆணையர் தகவல். பூக்களை வாங்க வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் குவிந்ததன் எதிரொலி. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தை மூடல். கொரோனா தொற்று அதிகமுள்ள கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு பதிவு சோதனை. வாளையாறு எல்லையில் தமிழக போலீசார் தீவிர கண்காணிப்பு. தமிழகத்தில் மேலும் 1957 பேருக்கு கொரோனா தொற்று. வைரஸ் தொற்றால் 28 பேர் உயிரிழப்பு. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் 3வது முறையாக சிவசங்கர் பாபா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. வரும் 16ஆம் தேதி வரை மேலும் சிறைக்காவலை நீட்டித்து செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி கோவை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மேலும் 189 பேருக்கு கொரோனா தொற்று. 1735 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் பெயர் பலகைக்கு அருகில் அதானி விமான நிலையம் என பெயர் பலகை வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தினை அதானி குழுமம் பராமரித்து வருகிறது. இந்நிலையில் விமான நிலைய வளாகத்தில் சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் என்ற பெயர் பலகைக்கு அருகில் அதானி குழுமத்தின் பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சிவசேனா கட்சியினர் சத்ரபதி சிவாஜி விமான நிலைய பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து விமான நிலைய வளாகத்தில் இருந்த அதானி குழுமத்தின் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் 10வது நாளாக முடங்கியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே வேளாண் சட்டங்கள், பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கொரோனா தடுப்பு நடவடிக்கை, தடுப்பூசி ஆகியவை குறித்து எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. மக்களவை, மாநிலங்களவை ஆகியவற்றில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக 10வது நாளாக அவை நடவடிக்கைகள் முடங்கியுள்ளன. அமளிகளுக்கு மத்தியில் மத்திய அரசும் முக்கிய சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியும் வருகின்றன. இதனிடையே அவையை நடத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என இரு அவைகளின் தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்து அவைத்தலைவரை நோக்கி எறிந்து அமளியில் ஈடுபட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. வரவிருக்கும் நாட்களில் நாடாளுமன்ற அவைகளில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள், கேள்விகள் தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 100ஆண்டு விழா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக சட்டசபையின் 100ஆண்டு விழா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழில் பேசத் தொடங்கிய அவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 100ஆண்டு விழா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என புகழாரம் சூட்டினார். விழாவில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசியல் தலைவர்கள், நீதிபதிகள், உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். சட்டசபை 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைமைச் செயலகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலமாக காட்சியளித்தது. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி மீதான வழக்கின் விசாரணையை வரும் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் முடிக்க விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபிக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடத்தப்பட்ட விசாரணையில் 122 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் 72 ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு எண்ணிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி, எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு டிஜிபி, உள்துறை கூடுதல் செயலாளருக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 2 அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து 2 அதிகாரிகளுக்கு எதிரான இந்த வழக்கை தினந்தோறும் என்ற அடிப்படையில் விசாரித்து டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி மேற்கொண்டு கால அவகாசம் தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் அனுமதி அளித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணையை முடித்தது தொடர்பாக டிசம்பர் 23ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை டிசம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிவசங்கர் பாபா 3வது முறையாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை வரும் 16ஆம் தேதி வரை காவலில் வைக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள கேளம்பாக்கத்தில் சசில்ஹரி என்ற பெயரில் பள்ளி நடத்தி வந்த சிவசங்கர் பாபா முன்னாள் மாணவிகள் கொடுத்த பாலியல் புகாரில் கடந்த மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவர் மீதான வழக்குகளை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. பாபாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை சிபிசிஐடி போலீசார் வெளியிட்டிருந்தனர். இதுவரை முன்னாள் மாணவிகள் 18 பேர் சிவசங்கர் பாபா மீது பாலியல் புகார் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 2 முறை போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் சிவசங்கர் பாபா மீது 3வது முறையாக போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அவரை வரும் 16ஆம் தேதி வரை காவலில் வைக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு மணிஷ் தெரிவித்துள்ளார். டெங்குவை எதிர்கொள்ள மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கம்பேர்ட் டு லாஸ்ட் 15 டேஸ் இப்போ 15 டேஸில் டபுள் ஆயிருச்சு. நான் எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன். பட் இது எதுக்கா இப்போ அடிக்கடி மழை வரும். இன்றைக்கி மழை வந்தால் 2 நாள் கேப் ஆகிட்டோம். அடுத்து திரும்பி மழை வரும். மழை வந்தால் ஃப்ரெஷ் வாட்டரில் அந்த எடிஸ் இஜிப்தி லார்வா பறந்துடும். அதனால நம்ம எக்ஸ்டென்சிவ்லி சோர்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம மலேரியா ஒர்க்கர் இருக்கா 3000 கிட்ட வி ஹாவ் மலேரியா ஒர்க்கர், டிபிசி ஒர்க்கர் சொல்லுவாங்களா, அவங்க பண்ணுவாங்களா. சேர்ந்து நம்ம எஃப்எஸ்டபிள்யூ மூலமாக ஆல்சோ வி ஆர் ஸ்டார்டட் டூயிங் இட்.
ஸோ எங்கே ஒரு டெங்கு கேஸ் இருக்கா தட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் டெங்கு ஹாட்ஸ்பாட் வந்தால் நம்ம உடனே அங்கே அந்த ஏரியாவிலே 500 மீட்டருக்குள்ளே எல்லா சோர்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வி ஆர் வெரி சீரியஸ் ஆன் திஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. மதுரையில் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியை கரும்புகை சூழ்ந்து காட்சியளித்தது. மதுரை மாவட்டம் விரகனூர் அருகே உள்ள கோழிமேடு பகுதியில் ஏராளமான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு குடோன்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரமேஷ் மற்றும் அண்ணாதுரை என்பவர்களுக்கு சொந்தமான குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பற்றி அங்கிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. தீ விபத்தால் அப்பகுதியை கரும்புகை சூழ்ந்து காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிளாஸ்டிக் குடோன்கள் உரிய அனுமதியுடன் செயல்படுகிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செயற்கை இழை மைதானம் அமைக்க முன்னாள் ஒலிம்பிக் வீரர் மற்றும் இந்திய அணியின் கேப்டன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஹாக்கி விளையாட்டில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இங்குள்ள சிறுவர் சிறுமியர் முதல் இளைஞர்கள் வரை அனைவருக்கும் ஹாக்கி நீல்கிரிஸ் அமைப்பு சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1975 உலகக்கோப்பை போட்டியிலும் 1976 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியிலும் பங்கேற்ற அப்போதைய இந்திய கேப்டன் பிலிப் மற்றும் தற்போதைய ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் அணிக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் குமார் ஆகியோர் தலைமையில் குன்னூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாணவ மாணவியர் மற்றும் ஹாக்கி விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் ஹாக்கி விளையாட்டில் மேற்கொள்ள வேண்டிய நுணுக்கங்கள் குறித்தும் எதிரணியினை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் மேலும் 1957 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதே சமயம் வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி 1957 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 28 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 20,385 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் சூழலில் 2068 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 219 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. வைரஸ் பாதிப்பால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. அதே சமயம் மாவட்டம் முழுவதும் 2008 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 174 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். கோவைக்கு அடுத்ததாக சென்னையில் 189 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 3 உயிரிழந்தனர். மாவட்டம் முழுவதும் 1735 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் 132 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஈரோட்டில் 168 பேருக்கும், செங்கல்பட்டில் 127 பேருக்கும், தஞ்சையில் 123 பேருக்கும், திருவள்ளூரில் 91 பேருக்கும், திருப்பூரில் 90 பேருக்கும், சேலத்தில் 82 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மல்லூர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோரி 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மல்லூரில் இருந்து வீரபாண்டி செல்லும் பிரதான சாலையில் உள்ள வேங்காம்பட்டி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர கோரி 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்வோரும் ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு ரயில்வே சாலையை கடக்க சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுவதால் அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் மல்லூர் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மலையாளத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த படம் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். இந்த படத்தின் ரீமேக் உரிமையை பெற்ற KS ரவிக்குமார் கூகுள் குட்டப்பா என்கிற பெயரில் இதில் நடித்து வருகிறார். இரட்டை இயக்குநர்கள் சபரி, சரவணன் இயக்கியுள்ள இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை நடிகர் சூர்யா நாளை வெளியிடுகிறார். காதல் FM, குச்சி ஐஸ் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் விஜய் பிரகாஷ் உலகம்மை எனும் புதிய படத்தை இயக்குகிறார்.
இதில் 96 படப்புகள் கௌரி கதாநாயகியாக நடிக்க இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பை நெல்லையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். சாமுராய், காதல், வழக்கு எண் 18-9 போன்ற படங்களை இயக்கிய பாலாஜி சக்திவேல் தற்போது இயக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை நடிகர் விஜய் சேதுபதி, ஜிவி பிரகாஷ், நடிகை மிர்னாலினி ஆகியோர் வெளியிடுகின்றனர். ராட்சசன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால் தன்னுடைய விவி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் புதிய படம் ஒன்றில் நடிக்க உள்ளார். இந்த படத்தின் கதை மற்றும் திரைக்கதைகளை 3 ஆண்டுகளாக ஆராய்ந்து வடிவமைத்துள்ளதாகவும் படத்தின் படப்பிடிப்பை விரைவில் தொடங்க இருப்பதாகவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் கொரோனாவை காரணம் காட்டி மூடப்பட்ட அரசு மணல் குவாரிகளை திறந்து மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள அனுமதி அளிக்க கோரி 500க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஆதார், ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மணல் மாட்டு வண்டி குவாரிகளை திறக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆட்சியரை சந்திக்க முற்பட்ட போது போலீசார் அனுமதி மறுத்ததால் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் 5 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. பல்லாவரத்திலிருந்து சென்னை நோக்கி அதிவேகத்தில் சென்ற இன்னோவா கார் ஒன்று சரக்கு வாகனத்தின் மீது மோதியது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ மற்றும் 2 வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த விராச்சிலையில் விவசாய கிணற்றில் விழுந்த 2 புள்ளி மான்கள் பத்திரமாக மீட்கப்பட்டன. மான்கள் கிணற்றில் விழுந்து மேலே வர முடியாமல் தவிப்பது குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 30 அடி ஆழ கிணற்றில் இறங்கி மான்களை உயிருடன் மீட்டனர். பின்னர் அவற்றுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. சிவகங்கை கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வில் செங்கல் கட்டுமான மதில் சுவர், வழிபாட்டுக்கு பயன்படுத்திய மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கீழடியில் உள்ள அகரம், மணலூர், கொந்தகை ஆகிய இடங்களில் அகழாய்வு நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அங்கு சுமார் 13 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட செங்கல் கட்டுமான மதில் சுவர் இருப்பது தெரியவந்தது. இதேபோன்று முதுமக்கள் தாழியும் அதனுள்ளே கூம்பு, வட்டம், முக்கோண வடிவம் கொண்ட மண்பாண்டங்களும் கண்டெடுக்கப்பட்டன. நெல்லையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பழமையான ஐம்பொன் சிலையை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை டவுன் சாலையர் தெருவில் வசிக்கும் கோவிந்தன் என்பவர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 அடி உயரம் 11 கிலோ எடை கொண்ட பழமையான ஐம்பொன் சிலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக கோவிந்தனிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரளாவை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. புனேவைச் சேர்ந்த 50 வயது பெண் ஒருவருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஜிகா வைரஸ் அறிகுறி உள்ளவர்களிடம் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனேவில் உள்ள வைராலஜி ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நோய் தடுப்பு மேற்கொள்வதற்காக மத்திய குழு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு விரைந்துள்ளது. நடிகர் விஜயின் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ள வாத்தி கம்மிங் பாடலுக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் நடனமாடும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. இந்த வீடியோவில் அவரது மகளும் இடம்பெற்றுள்ளார். அண்மையில் தெரி பட பாடலுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டிருந்த அவர் தற்போது வாத்தி கம்மிங் பாடலுக்கு நடனமாடி உள்ளார். நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் இறந்தவர் சடலத்தை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல சாலை வசதியின்றி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சடலத்தை தோளில் சுமந்து செல்லும் அவல நிலை உள்ளதால் கிராம மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் ஊராட்சியில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த 80 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மக்கள் இறந்தவர் சடலத்தை அடக்கம் செய்ய
3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் செல்ல சரியான சாலை வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து மயானத்திற்கு சாலை வசதி செய்து தரும்படி கிராம சபை கூட்டத்தில் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றியும் வேதாரண்யம் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அதே பகுதியில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த சிவலிங்கம் என்ற முதியவரின் சடலத்தை மரம், செடி, கொடிகள் நிறைந்த குறுகலான பாதையில் மிகவும் சிரமப்பட்டு தோளில் சுமந்து சென்று கிராம மக்கள் அடக்கம் செய்தனர். வேதாரண்யம் தாலுகா வெள்ளப்பள்ளம் மேலத்தெரு ஆதிதிராவிடர் மயான சாலையானது இன்னும் வரை செப்பனிடப்படவில்லை. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்றுதான் இன்று வரை அடக்கம் செய்ய வேண்டும். இதை எதிர்காலத்தில் ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் ஊராட்சி மன்றமும் இதை போக்கி நல்ல ஒரு சாலையாக செப்பனிட வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மகாராஷ்டிர மாநிலம் சங்லி பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பாஜகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் சங்லி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஹார்பத் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவரது காரை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கொல்கத்தாவில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கால்பந்து வீசி விளையாடிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. கொல்கத்தா நேதாஜி உள் விளையாட்டு அரங்கில் ஹேலா ஹூப் என்ற விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், விளையாடுவேன் என்ற தனது முழக்கம் தற்போது நாடாளுமன்றம் வரை சென்றுள்ளதாகவும் விரைவில் நாடு முழுவதும் எதிரொலிக்கும் எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் உரிய விவாதமின்றி மத்திய அரசு சட்டங்களை இயற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு டெரிக் ஓபிரைன் சட்டம் இயற்றுகிறீர்களா அல்லது பானிபூரி தயாரிக்கிறீர்களா என விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடப்பு கூட்டத்தொடரில் மத்திய அரசு 12 மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளது. ஒவ்வொரு மசோதாவும் சராசரியாக அறிமுகம் செய்யப்பட்ட 7 நிமிடங்களிலேயே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு டெரிக் ஓபிரைன் பாஜக அரசு நாடாளுமன்றத்தின் மாண்பை குலைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் கடந்த 27ஆம் தேதி கடற்பயண வழிகாட்டு உபகரணங்கள் மசோதா 8 நிமிடங்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சிறுவர் நீதி திருத்த மசோதா கடந்த 28ஆம் தேதி வெறும் 5 நிமிட விவாதத்திற்கு பின்னும் கடந்த 29ஆம் தேதியன்று ஒழுங்காற்று சீர்திருத்த மசோதா 7 நிமிட விவாதத்திற்கு பின்னும் கடந்த 30ஆம் தேதியன்று தென்னை வளர்ச்சி வாரிய மசோதா வெறும் 1 நிமிட விவாதத்திற்கு பின்னும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் கடந்த 26ஆம் தேதியன்று ஒழுங்காற்று சீர்திருத்த மசோதா 13 நிமிட விவாதத்திற்கு பின்னும் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா 6 நிமிட விவாதத்திற்கு பின்னும் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 28ஆம் தேதியன்று திவால் சட்டத்திருத்த மசோதா 5 நிமிட விவாதத்திற்கு பின்னும் கடந்த 29ஆம் தேதியன்று இந்திய விமானங்கள் பொருளாதார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்திருத்த மசோதா 14 நிமிட விவாதத்திற்கு பின்னும் நிறைவேற்றப்பட்டது. இதனை குறிப்பிட்டுள்ள திரு டெரிக் ஓபிரைன், சட்டம் இயற்றுகிறீர்களா அல்லது பானிபூரி தயாரிக்கிறீர்களா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை வழங்க வருகிறார் திரு வினோத். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுடன்.